ॐ शन्नो मित्रशं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। निधये सर्वविद्यानां निजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पतञ्जलि योगसूत्रम् योगेन चित्तस्य पतेन वाचा मलं शरीरस्य च वैद्यकेन यो भागरोत्तमं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। பதஞ்சலி யோக சூத்திரம் ஒரு 33வது சூத்திரம். ஃபர்ஸ்ட் பாதத்துல 4 பாதங்கள். அதுல முதல் பாதம் சமாதி பாதம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது 33வது சூத்திரம். இதுல அவரு எதை பத்தி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் மெயினா மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளணும் அப்படின்னா சில டெக்னிக்லாம் சொல்றாரு. அதுல எண்ணங்களை அவர் முதல்ல பிரிச்சாரு. சத்துவகுண எண்ணம் தான் நமக்கு மன நிம்மதியை, ஒரு நிறைவை, சத்துவகுணத்திலிருந்து எழுகின்ற எண்ணங்கள். அது துக்கத்தை தராத எண்ணங்கள், மன அமைதி, மன நிறைவை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் சத்துவகுணம். நீங்க ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் எழுகின்ற மனம் ரஜோகுணத்திலேயோ தமோ குணத்திலோ இருக்கும்போது எழுகின்ற எண்ணங்கள் தமோ எண்ணங்கள், ரஜோ எண்ணங்கள், அது துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அப்படின்னு நமக்கு என்ன பண்ணாரு, எண்ணங்களை அவர் பிரிவுபடுத்தி காமிச்சார். அப்ப நம்ம எதற்கு முயற்சி பண்ணணும்? ஒரு மன அமைதியோட நிறைவோட இருக்கணும் அப்படின்னா சத்துவ குண எண்ணங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போதுதான் அவர் இந்த சத்துவ குணம் தான் நமக்கு என்ன கொடுக்க போகுது, சத்துவ குணத்தில் எழுகின்ற எண்ணங்கள். அதை எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்கு அவர் டெக்னிக் சொல்லி கொடுக்குறாரு. பிரதிபக்ஷ பாவனா. பிரதிபக்ஷ பாவனா அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம ஒரு சூழ்நிலையில் ஒரு மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு மனது துக்கம் வருது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, நீ பிரதிபக்ஷ பாவனையை யூஸ் பண்ணி பழகணும். எந்த சூழ்நிலையில் நான் எவ்வாறு நடந்து கொண்டால் அது எனக்கு துக்கத்தை தருகிறதோ அந்த சூழ்நிலையில் நீ மாறி நடக்கணும். அதான் லாஜிக். எந்த சூழ்நிலையில இப்படி நடந்துகிட்டேன், எனக்கு அதனால துக்கம் அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணு, அவர் 4 விதமான சூழ்நிலைகள் நமக்கு எடுத்து காமிக்கிறார். 4 விதமான சூழ்நிலையில் நீ எப்படி நடந்துகிட்டு இருந்த, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத, எந்த மாதிரி நடந்துகிட்டா உனக்கு அது துக்கத்தை கொடுத்துருக்கும், நீ எந்த மாதிரி நடந்துக்கலினா அது உனக்கு துக்கத்தை கொடுக்காதுங்கிறத விளக்கமா சொல்றாரு. அதுக்கு பேரு தான் நாம எதுல போயிட்டு இருக்கிறோமோ அதுல இருந்து பிரதிபக்ஷம் மாற்றி யோசனை பண்ணி அந்த எண்ணங்களை கொண்டு வந்தா உனக்கு துக்கம் வராது அப்படிங்கிறாரு. அதாவது அவர் எடுத்துக்கிறார் 4 சூழ்நிலைகள். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட நாடி ஒருத்தர் வர்றாங்க, பேசும்போது அவர்கள் ஒரு வெற்றியின் கழிப்பிலையோ ஒரு சுகம், ஒரு சுகத்தோட இருக்காங்க, அது வெற்றியோட கழிப்பா இருக்கலாம், ஏதோ ஒன்னு நாள் அவங்க சுகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் உங்களை நாடி வரும்போது நம்ம எப்படி இருந்தா துக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வெற்றியினுடைய சந்தோஷத்தை நம்மகிட்ட வெளிப்படுத்தும் போது நம்ம எப்படி யூஸ்வலா என்ன பண்றோம், பொறாமை,
வந்தது, நமக்கு ஐயோ அவங்கெல்லாம் அது வெற்றியில் இருக்காங்க, நம்ம அதை அடைய முடியலையேன்னு பொறாமை குணம் வரும்போது நம்மளுடைய சந்தோஷத்தை நாம் இழந்து விடுவோம். அவர்களுடைய சந்தோஷமான செய்தியை கேட்கும் போது ஐயோ இவங்கெல்லாம் இப்படி வாழ்றாங்களே, இவங்களுக்கு வந்த வாழ்வை பார்த்தியா, நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன், வீட்டில் இவங்களுக்கெல்லாம் வந்த வாழ்வை பாரு, நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன், இவங்க மட்டும் இவ்வளோ நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படித்தான் இப்படி வாய்க்குதோ தெரியல, எல்லாமே நல்லதா வருது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி போகுது, இப்படின்னு ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எங்கெல்லாம் நீங்க சந்தோஷத்தை பார்க்கிறீர்களோ, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன். ஒரு தாய் ஒரு மகனோ குழந்தை தன்னுடைய குழந்தை உணவை உண்ணும் பொழுது அந்த குழந்தை மகிழ்வதை பார்த்து அந்த தாய் எவ்வாறு மகிழ்கிறாரோ, ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம அடுத்த இது எடுத்துக்கலாம். ஒரு பெண் சமைத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடும்போது எல்லாரும் அதை சாப்பிட்டு வயிறாறும் போதே எப்படி அவள் மகிழ்ச்சி அடைகிறாளோ, அதை போல உலக மக்கள் சந்தோஷத்தை படும்போது அந்த தாயை போன்ற ஆட்டிடியூட் நமக்கு வந்ததுன்னா துக்கம் கிடையாது, துக்கம் கிடையாது. அததான் ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் சொல்றது. அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா சந்தோஷம். இது நீங்க ஜனங்களை பார்க்கற, ஒரு டிவியில ஒருத்தரை பார்க்கறோம், ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒருத்தர் பார்க்கறோம், ஒருத்தர் வெற்றியோட கழிப்பை அனுபவிக்கும் போது எப்படி நம்மளுடைய ஆட்டிடியூட் இருக்கணும், நம்மளுடைய ஃப்ரெண்டாக, அவனை நம் நண்பனாக, அந்த வெற்றி அடைந்தவர்கள் நம்மளோட பழகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பேப்பர்ல பாக்குறவங்க இல்ல டிவியில பார்க்க யாரா இருந்தாலும் என்ன ஆட்டிடியூட் வச்சுக்கணும், இவங்க வெற்றியோட வர்றாங்கன்னா நண்பன், அந்த நம்மளுடைய நண்பன்கிற ஒரு ஆட்டிடியூட அவங்களை நீங்க அப்ரோச் பண்ணுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தான் நல்லது, அவங்களுக்குலாம் ஒண்ணு இல்லை, நமக்கு என்ன குறை காணுகிற புத்தி வராது. நண்பன்கிற ஆட்டிடியூட்ல நீங்க அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா குறை காணும் புத்தி வராது. அப்புறம் பழி சுமத்த மாட்டோம், இதுதான் மெயின், பழி சுமத்த மாட்டோம், புரிஞ்சுங்களா? இது ரெண்டு நமக்கு நல்லது. பொறாமை வராது, பழி சுமத்த மாட்டோம், குறை காணுகிற புத்தி. இந்த மாதிரி நம்ம மனதை பிடித்திருக்கிற அழுக்குகள் நீங்க வேண்டும்னா இந்த ஆட்டிடியூட பழகணும். தானா இல்லை இருக்கு, எனக்கு பார்த்தோன்னா பொறாம தான் வருதுன்னா அதை மாற்றி பழகணும். எப்படிங்க எனக்கு பார்த்தோன்னா பொறாம வருதுன்னா எப்படி நான் மாற்றுறதுன்னா, அது இறைவனை நடுவில் கொண்டு வரணும். உங்க யாரை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்களோ, உங்களை அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்களோ, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் பிரிங்கிங் ஈஸ்வரா இன்டு யுவர் லைஃப். அந்த இறைவன் நடுவில் கொண்டாந்து நிறுத்தி அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் அது இறைவன் கொடுத்தது, அவங்க செஞ்ச புண்ணியம், அவருக்கு அதை அனுபவிக்கிறார்கள்ங்கிற அந்த பிரிங்கிங் ஈஸ்வரா இன் யுவர் லைஃப் இன் ஒவ்வொரு செகண்டும் நம்ம கொண்டு வந்து நிறுத்தும் போது நம்ம மனம் பொறாமைப்படாது, குறை காணுகிற புத்தி வராது, பழி சுமத்துங்கிற எண்ணம், அவங்கள பத்தி என்ன காசிப்பிங், அதை பத்தி இவர் எப்படி சொன்னாங்க, மற்றவங்கள பத்தி அவங்க மனதில் ரொம்ப ஆழமா பதிஞ்சதுனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள பத்தி மற்றவங்ககிட்ட காசிப்பிங், நல்ல விஷயங்களை பேசலாம், பாரு இவங்களோட வெற்றியை பாரு, அவங்க கேட்ட நான் சந்தோஷம் அடைந்தேன்ங்கிறது நீங்க சொல்லலாம். அது குறை காணுகிற புத்தியோட மற்றவர்களிடம் அதை பத்தி காசிப்பிங் பேசுவது என்பது என்ன தெரியுங்களாக்கும், நமக்கு அவர்களிடம் ஒரு வெறுப்பை உண்டு பண்ணும். அடுத்தது பழி வாங்கணுங்கிற எண்ணம் மனதில் துளிர்விட ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்ன, பாப்பத்தை செய்வதற்கு மேலும் பொறாமைப்படுறதே ஒரு தப்பு. அதை பொறாமைப்பட்டுட்டோம் அப்படின்னா முதல்ல வெறுப்பு, அடுத்தது வெறுப்பு வந்தோன்ன பழி வாங்குறதுக்குண்டான எண்ணங்கள் மனதில் இயற்கையாக வந்துடும். பழி வாங்குற எண்ணம் வந்துருச்சுன்னா பாப்ப செயலிலிருந்து நாம் பாப்ப செயலை செய்து விடுவோம். நம்மளை அறியாமல் ஒரு பாப்பத்தை ஒரு ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணி, அது வாக்கால் கூட பாவம் தான். நீங்க போய் அவங்களை அடிக்கிறது இல்ல, போட்டு ஒண்ணுமே இல்லை, அவங்கள பத்தி தப்பா நூத்துட்டு சொன்னாவே அது நமக்கு என்னது, பாப்பம். அந்த செயலை செய்து விடுவோம், தவிர்க்க முடியாது. சோ ஒருவன் வெற்றி வென்று நம்மகிட்ட கேர் பண்ணும் போது என்ன பாவம் சொன்னாரு, மைத்ரி. அடுத்தது இப்ப துக்கத்தோட ஒருத்தர் வராங்க அப்படிங்கும் போது நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா கருணை. துக்கத்தோடு நம்மளை நோக்கி வர்றவங்க, நம்ம போய் பாக்குறவங்க துக்கத்தில் இருக்கிறானா நம்ம ஆட்டிடியூட் கருணை. கருணைனா தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவங்க துக்கப்படும் போது நாமளும் உட்கார்ந்து துக்கப்படுறதுக்கு பேரு கருணை அல்ல. அவங்க துக்கத்தில் இருக்கும் போது நாம என்ன நம்பினால் ஆன என்ன உதவியை செய்ய முடியும்னு நினைக்கிறதுக்கு பேரு தான் கருணை. கருணைனாவே அது அர்த்தம். எப்பவுமே மற்றவங்க துக்கத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நாம அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருப்பதே ஒரு பெரிய உதவி. ஒரு இறைவனம் வேண்டுதல் அதை விட பெரிய உதவி. இது மாறாதா, மாறணும், மாறிடும் ஒரு நல்ல வார்த்தைகள் பேச தெரியணும். அதுக்கு பேரு தான் பேச்சுகளால் அவங்களுக்கு உதவி செய்யலாம். பிரேயர் மூலியமாக நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்களுடைய அவங்கள ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், இல்லைங்க அதெல்லாம் சரியா போயிடும் கொஞ்ச நாள் சரியா, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட அவங்கள பேசும்போது அவர்களுக்கு அது நாம் செய்கின்ற உதவி. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், மனதார என்ன நேர்ல சொல்லினா கூட மனதார என்ன நினைச்சுக்கோ, ஒருத்தர் கஷ்டப்படும் போது என்னென்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, எல்லாம் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க, அதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நினைப்பது தவறு. நீங்க சொல்றது நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம், கரெக்டா இருக்கலாம்.
நான் இல்லைன்னு சொல்லவில்லை. அப்படி அவங்க தப்பு பண்ணி அதை அனுபவிச்சாக உங்க கண்ணுக்கு பட்டாலும் நல்லா படட்டும், அணுவிக்கிட்டும், அவங்கவுங்க செய்து அவங்க அணிவிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையோ எண்ணமோ நம்ம மனதில் தோன்றக்கூடாது. அந்த நிமிடத்தில் மற்றவர்களோட துயரத்தை பார்க்கும்போது நம்ம மனதில் கருணைங்கிற ஆட்டிடியூடு வரணும். அதுதான் அவர் சொன்னாரு, துக்கத்துடன் இருப்பவர்களை பார்க்கும்போது கருணா. இதையும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். அடுத்தது இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது, ஒருத்தர் நம்மளிடம் எப்படி வராங்க, புண்ணியவானை பார்க்கிறோம். யாரு புண்ணியவான்? அவர்களிடம் எப்படி இருக்கணுங்கிறாரு, முதிதா, மகிழ்ச்சியுடன் இருக்கணுங்கிறாரு. அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, புண்ணியவான்னா யாரு? இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோயில்ல தொண்டு பண்றது அல்லது ஒரு சமுதாய தொண்டு பண்றது, புண்ணிய காரியங்கள் பண்றது, பூஜை புனஸ்காரம், இந்த மாதிரி அவங்க ஒரு புண்ணியவான்களை பார்க்கும்போது நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சி அடையும். மனதார அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த மாதிரி நம்மளால செய்ய முடியல, நீங்களா செய்யறீங்களே அப்படின்னு வாய் திறந்து பாராட்ட தெரியணும். அது சமுதாய தொண்டா இருக்கலாம் அவங்க பண்றது, இல்ல ஒரு கோயிலுக்கு செய்யற தொண்டா கூட இருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி, ஏதோ ஒரு உதவி செய்யறங்களா பார்க்கும்போது நம்ம மனம் மகிழ்ச்சி அடையணும். அது ஏன்னா அவங்கள பார்த்து நீங்க மகிழும் போதுதான் அந்த அட்மிரேஷன், அவங்கள பார்த்து நீங்க ஒரு அட்மையர் பண்றீங்க பாத்தீங்களா, பாரு இவங்களை எப்படி பண்ற அப்படிங்கிற அட்மிரேஷன் தான் உங்களை அந்த செயலை செய்வதற்கு தூண்டுகோலாக அமையும். அப்பதான் நாமளும் அந்த செயலை ஃபியூச்சரில் செய்ய முடியும். சோ மற்றவர்களுக்கு தொண்டு செய்யற புண்ணியத்தை பண்றவங்க ஏதோ ஒரு புண்ணியத்துக்காக புண்ணியத்தை பண்ணட்டும், அதை பார்க்கும்போது நம்மளுடைய மனம் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். உன்னாலே அது முடியுது, என்னால முடியல, என்னால முடியும் போது நான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது சாத்வீக குணமான எண்ணம். ரஜோகுணம் தமோ குணமான எண்ணம் எதை தூண்டும், அவங்க பண்றதுல குற்றம் கண்டுபிடிக்கிறது, அவங்கள குறை சொல்றது, மற்றவங்களை அவங்ககிட்ட பத்தி தவறா பேசுறது, இதெல்லாம் என்னது, தவறான எண்ணம். அது நமக்கு துக்கத்தை கொடுக்கும். ஒரு புண்ணியம் பண்றாங்கன்னா அவங்கள பத்தி குறை சொல்றது, அவங்கள பத்தி தப்பா பேசுறது, அவங்ககிட்டயே போய் நீ இருக்கிறதெல்லாம் கொடுத்து போட்டு நாளைக்கு என்ன பண்ண போறே தெரியல, இந்த மாதிரி நெகட்டிவா அவங்கள தானம் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு என்ன வழியோ அதையெல்லாம் பண்றது, இதெல்லாம் தவறு. அவர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறாரு. இது 3வது குரூப். அடுத்தது அப்புண்ணியம். சில பேர் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நிறைய தர்மத்துக்கு மீறி அதர்மத்தை பண்றவங்களை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். டே டு டே லைஃப்ல அதிகமான ஒரு தீய செயல்களை செய்வதை அவங்க ஒரு விருப்பமாக கொண்டு செய்யறாங்க. அப்படிங்கும் போது நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் அவர்களை விமர்சனம் செய்ய கூடாது. ஏன்னா நல்லவர், அதாவது ஒதுங்கி விடணும். என்ன சொல்லுது, அபேக்ஷானா, அவங்களுக்கு உபேக்ஷானா அருகில் போகக்கூடாது, அவங்களை விட்டு விலகி வந்துரு. அப்படின்னா அவாய்ட் பண்றது, வெறுக்கிறது அப்படி இல்லை. அவங்களை விட்டு நீங்க வெளியில வர மனதளவில் அவர்களை பற்றி சிந்திக்க கூடாது. ஏன்னா நிறைய பேரு ஒருத்தர் விட்டு வெளியில வந்துரு, தள்ளி வந்துரு அப்படின்னா பிசிக்கலாக தள்ளி விடுறது, உனக்கு எனக்கு கா விடுறேன், பல பூ நான் டூ விடுறேங்கிற அந்த கான்செப்ட் அல்ல. மனதளவில் அவங்களை சிந்திக்க கூடாது. அதே ஒரு புண்ணியம் பண்றவங்க என்ன பண்ணலாம், நிறைய சிந்திக்கலாம். பாரு இவங்க எல்லாம் அவ்வளவு புண்ணியம் பண்றாங்க அப்படின்னு சிந்திக்கும் போது நமக்குள்ளும் அந்த நல்ல எண்ணங்கள் நம்மள என்ன பண்ணும், அந்த நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு நம்மள தூண்டும். அதே மாதிரி நீங்க தப்பு செய்யறவங்களை நம்ம ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன பண்றோம், கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பேப்பர் நியூஸ் வேற அவங்க ப்ரொபகண்டா பண்ணி போடுறாங்க, இவங்க இத்தனை தப்பு பண்ணாங்க, இவங்க இத்தனை கோடி திருடுனா, அவன் அத்தனை கோடி திருடுனா, அது அப்படியாமா இப்படியாமா. அது நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல தவறு இல்லை. நம்மை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தெரிய வேண்டாம் என்று சாஸ்திரம் சொல்லவில்லை, சரிங்களா? அது என்னன்னு நம்ம வாட்ச் பண்றோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதோட விட்டுறணும். அதை உட்காந்து 4 பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவன் இத்தனை கோடி திருடானாம், அவன் இப்படி திருடானாம், அவன் அப்படி திருடானாம், இந்த மாதிரி அதர்மங்களை உட்கார்ந்து பேசுவது தவறு. ஏன்னா எதுக்காக சாஸ்திரம் இப்படி சொல்லுதுன்னா, அது நம்மை பாதிக்கும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பாதிக்காது, அவன் தானே பண்றான், அவனை பத்தி பேசுறதுனால என்ன வருது, பேசும்போது அந்த எண்ணங்கள் பதிவாகும். மறந்துடக்கூடாது, நம்ம பேசுற பேச்சுக்கள் எண்ணங்கள் ஆக பதிவாகும். நல்ல பதிவுகளை மனதுக்கு கொண்டு வர பழகணும். கெட்ட இந்த மாதிரி எண்ணங்களை பதியறதுக்கு அலோவ் பண்ண கூடாது. அப்ப இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் பதியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், அதை பத்தின சப்ஜெக்ட் பேசுறது சிந்திக்கிறத குறைச்சுக்கணும். அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுறணும். அப்படியே அதை உட்கார்ந்து பேசி அதை என்ன பண்றோம், நம்ம ஆழமான பதிவுகளை நம் மனதுக்குள் நம்மளை அறியாமல் ஆழமாக பதிவு பண்றோம். எதை பதிவு பண்றோம், நல்ல செய்திவா, ஒருத்தர் திருடுனா, ஒருத்தர் கொலை பண்ணா, அதெல்லாம் நல்ல செய்தியா? அந்த செய்தியை பதிவு பண்றதுனால
கண்டிப்பாக நமக்கு அது பாதிக்கும். அதாவது அந்த அந்த குணமுடையவனாக நம்ம மாறுவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கும். தீய எண்ணங்கள் நாம் தீய செயலை செய்வதற்கு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன் எங்க இருக்குதெல்லாம் நீங்க கேட்டது, திருடுனது, அவ கொலை பண்ணுனது, இப்படி பண்ணுனது, அப்படி பண்ணுது, அவ்வளவு தவறு பண்ணிட்டான்ங்கிற விஷயங்கள் நீங்க பேச 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 மனதில் பதிவாயிட்டே இருக்குது இல்லையா? அந்த பதிவுகள் ஒரு நாள் தக்க சூழ்நிலையில் வெளிவரும் போது உங்களுக்கு அந்த பழிவாங்குற உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தவறுகள் பண்ணுவதற்கு உங்க மனப்பதிவுகள் தான் காரணமே தவிர சுத்தி இருக்கவங்க நம்ம காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஏன் அதை பதிவு பண்ணணும்? நல்ல விஷயங்கள் பதிவு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, யார் வேண்டானா. இந்த மாதிரி விஷயங்கள் பதிவு பண்றதுனால என்னன்னாங்க, அதனால என்ன விளைவுனே தெரியாம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் கொடுமை. இதெல்லாம் இப்ப இவ்வளவு நேரம் உட்காந்து பேசுறமே, இதெல்லாம் நமக்கு நல்லதா? நல்ல விஷயங்கள் பேசுங்க, யாரு வேண்டானா. நல்ல விஷயங்களை நாட்கணக்காக பேசலாம், தவறில்லை. இந்த மாதிரி அவன் திருடிட்டான், கொலை பண்ணிட்டான், அவன் இப்படி இவன் அப்படி பேப்பர் எடுத்தா, நியூஸ் பேப்பர் எடுத்தா, அது இப்பெல்லாம் டிவி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் காலை எந்திரிச்சு அது காலத்துல 6 மணிக்கு நியூஸ் ஓபன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பதிவுகள் உங்க மண்டையில பதிவு பண்றதுனால என்ன நல்லத்தை கண்டோம்? திருப்பி அதை வேற இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன், அதுல இதெல்லாம் நடந்துதாமா, இப்படியா, திருப்பி அதை ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறதுனால என்ன நடக்குது நம்மள அறியாமல் அந்த பதிவுகள் உள்ள பதிவாகும் போது நாம ஃபியூச்சர்ல ஒரு தீவிரவாதத்துடன் தான் இருக்க முடியுமே தவிர, அப்படின்னு என்னங்க, ரஜோகுண தமோகுண உத்வேகத்தோட தான் நாம செயல்பட முடியுமே தவிர சாத்வீகம் எண்ணமெல்லாம் நமக்கு வராது. சாத்வீகமான விஷயங்களை சிந்தித்தால் சாத்வீகமான எண்ணம் வரும். நாம ரஜோ குண தமோ குணத்தினுடைய வெளிப்பாடுகளை உட்கார்ந்து ரூம் போட்டு பேசுறதுனால என்ன நடக்கும்? லாஜிக் தானே. எதை நீங்க பதிவு வச்சீங்களோ அது உள்ள இருந்து வெளியில் வருமா வராதா? வரும். ஏன் நமக்கு அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது தெரியாம என்ன பண்ணிடுவோம், அந்த கோபப்படுதலோ அல்லது தவறான வார்த்தைகளை பேசுவதோ எதையோ பண்ணி பாப்ப செயல்களை செய்து விடுவோம். அது நமக்கு நல்லது கிடையாது. துரியோதனன் போன்ற மக்களை காணும் பொழுது விலகி இருக்கணும்னா பிசிக்கலா உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது, அப்படி இல்லை, மனதளவில் அவர்களை சிந்திக்கிறதோ அவங்கள பற்றி பேசுவதோ கூடாது. ஏன்னா அது நம்மளையும் ஒரு வாழ்க்கை அந்த நிலைக்கு மாற்றிவிடும். மனம் என்ன பண்ணும், நம்மளை அந்த நிலைக்கு மாற்றி விடலாம். சோ மற்றவர்களை நிந்தா அப்படின்னு என்ன சொல்றதுங்க, கிரிட்டிசைஸ் பண்றது, திட்டுறது வேண்டாம். அவன் அரசனாக இருந்தாலும் சரி, திருடனாக இருந்தாலும் அவனை நிந்திக்க வேண்டாம், பயப்பட வேண்டும். இந்த இடத்துல நம்ம பயப்படணும். இந்த மாதிரி விஷயங்களை ஐயோ சிந்திக்கிறவே நம்மளுக்குள்ள இதெல்லாம் பதிவாயிட்டு இருக்கே, அது வெளியில வரும்போது நான் என்ன ஆயிருவேன், தீவிரவாதி ஆயிருவனே, அதுக்கு பயப்படணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. இதுக்கெல்லாம் அஞ்சனம். இதுக்கு அஞ்சலின்னு என்னது, பேதம், முட்டாள்தனம். ஏன்னா அவருடைய குணம் அவரை அந்த அது என்ன சொல்லுது, அவங்களை நினைக்கும் போதே அந்த குணம் உள்ள வந்து பதிவா, அவருடைய குணம் எது, கொல்ல திருட்டு பண்றா பாத்தீங்களா, அவங்க குணம் நமக்குள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. பதிவாகிறது நம்மளுடைய கேரக்டராக மாறுவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. சரிங்களா? ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதே மாதிரி கஷ்டப்படும் போது நல்லா அணுவி நீ அந்த தவறு அது மாதிரி எண்ணுவது தவறு. அவ செஞ்ச தப்பு அணுவிக்கிறான், நமக்கு அவங்க நிறைய துரோகம் பண்ணிருக்கலாம், அதனால அவங்க கஷ்டப்படும் போது மனசுக்குள்ள நப்பாசா நல்லா படுட்டோம், அது தவறு. அது நமக்கு என்ன, நமக்கு அது நிம்மதியே கொடு. அந்த எண்ணங்கள் சாத்வீக எண்ணமான்னு செக் பண்ணுங்க. ஏதே மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கு, இவன் இத்தனை தப்பு பண்ணிட்டான், இவன் வர்றதால நல்லா அணுகிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சாத்வீக எண்ணமா என்ன? ஒரு சிந்திச்சு பாரு. அது என்னது, தமோ குணத்தின் வெளிப்பாடு. அந்த எண்ணங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலர்ட், லைக் இதுக்கு பேர் தாங்க ஒவ்வொரு எண்ணத்தையும் சிந்திக்கணும். இதான் வார்த்தை அவர் சொல்றது, பகவான் சொல்றது. ஒவ்வொரு எண்ணத்தையும் வாட்ச் பண்ணு, உனக்குள்ள என்ன எண்ணங்கள் வருது வாட்ச் பண்ணு. அதுக்கு கரெக்ட், அது வந்து சாத்வீக எண்ணமா இருந்தா பூஸ்டப் பண்ணிக்கோ, வளர்த்திக்கொள். அது ரஜோகுண தமோ குணத்தினுடைய வெளிப்பாடாக இருந்தா அதை என்ன பண்ணிராத, மறுபடியும் அசை போட்டு அந்த பதிவுகளை பண்ணிராதீங்கிறார் யாரு, பதஞ்சலி. பண்ணிட்டீனா என்ன நெட் ரிசல்ட், மனதில் ஆட்டோமேட்டிக்கா வெறுப்பு தானா வரும். தானா நீங்க எந்த முதலீடும் போட வேண்டாம், வெறுப்பு, பழிவாங்கிற எண்ணம், அப்புறம் பாப்ப செயல்களை தெரியாமல் செய்யக்கூடிய எல்லாமே பிறந்தது. சோ அது ஒருவனை அழிக்கும். அப்படின்னு அழிக்கும்னா உயிர் போறதில்லை. he cannot have a happy life. அவ்வளவுதான். he cannot have a, இந்த எண்ணங்களோடு இருப்பவன்
he cannot have a happy life. அதுதான் முக்கியமான ஒரு சூத்திரம். 33வது சூத்திரம் நான் படிக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. 33 மைத்ரி யாருகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு? கருணா. முதித்தோபேக்ஷானா. அடுத்து சுகதுக்க புண்ணிய அப்புண்ணிய விஷயானாம் பாவனா தச்சித்த பிரசாதனம். கடைசி வீடு தத்து சித். இந்த மாதிரி பாவனங்கள் கொள்வது யார்கிட்ட? என்னென்ன சொன்னார் இப்போ? சுகத்துடன் இருப்பவரை பார்க்கும்போது நண்பன், துக்கத்தோடு இருப்பவர்களை பார்க்கும்போது கருணை, புண்ணியங்கள் செய்வர்களை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி, பாப்பத்தை பண்றவங்களை பார்க்கும்போது அலட்சியம். அப்படின்னா அவங்க விட்டு தள்ளி வந்துடணும். மறுபடியும் சிந்தனைக்கு கொண்டு வரக்கூடாது. பிசிக்கலா இவங்க நீ தப்பு பண்ற உனக்கு எனக்கு ஆகாது அப்படி அல்ல, சிந்தனைக்குள் கொண்டு வரக்கூடாது. இந்த விஷயானா இந்த 4 விதமான மனிதர்களிடம் பாவநாத்தக முன்வரிசையில் சொல்லப்பட்ட ஆட்டிடியூட் எது? நண்பன், கருணை, மகிழ்ச்சி, அலட்சியம்ங்கிற இந்த 4 ஆட்டிடியூடை பாவனையை நீ வைக்கணும், வளர்த்தி கொள்ளணும். எதுக்கு? வாட் ஃபார் இதெல்லாம் பண்ணணுங்க? சித்த பிரசாதம் பிரசாதனம். சித்தம் என்ன? மனம். பிரசாதனம் சாந்தியை அடையும். இதை நீ ஃபாலோ பண்ணினா சித்த பிரசாதனம் மனம் அமைதியை அடையும். ஃபாலோ பண்ணலனா ஆப்போசிட், யூ cannot have ஒரு ஹாப்பி மைண்ட். அதுதான் 33வது ஸ்லோகம். அடுத்து 34 என்ன சொல்றாரு பாருங்க. பிரச்சர்தன நிதாரணாபியாம் வா பிராணஸ்ய. பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய. அதாவது இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்ம மனம் படபடன்னு இருக்கு, ஒரு செய்தியை கேட்கிறோம், படபடன் வருது, ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதாவது சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனம் அதிசூக்ஷ்மம் போன கிளாஸே சொன்னேன். அதை நம்ம டக்குன்னு கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஒரு பயமோ இனம் புரியாத பயம் வரும்போது உடல் நடுக்கம், அது அப்படியே நம்ம பயப்படுறது வெளியில அப்படியே தெரிஞ்சிடும் பட்டமா. அந்த அளவுக்கு ஒரு பயம், ஒரு நெகட்டிவ் ஒரு ஆட்டிடியூடு, ஒரு இது வரும்போது டக்குன்னு என்ன பண்ணணும்? பிராணனை கவனிக்கணும். மனதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா டைரக்டா மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அது அதிசூக்ஷ்மம். அதை பார்க்கும்போது பிராணன் என்னது? கொஞ்சம் ஸ்தூலம், அதை விட கொஞ்சம் ஸ்தூலம். ஏன்னா பிராணனோட வழிகளை நமக்கு கொஞ்சம் ஈஸியா தெரியும். கொஞ்சம் சூக்ஷ்மம், ஸ்தூலம். எது? பிராணன் கொஞ்சம் சூக்ஷ்மம், ஸ்தூலம். சாரி, பிராணன் அதாவது மனம்ங்கிறது அதிசூக்ஷ்மம், சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாத, அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம் ஆச்சுங்களா. அதை எப்படி டீல் பண்றதுங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பிராணன் மூச்சு காட்டு பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள விடுறோம் வெளியே விடுறோம் எல்லாம் தெரியுது கொஞ்சம். அதனால அதை விட இது ஸ்தூலம். அப்ப என்ன பண்ணணுங்கிறாரு அவரு? பிரச்சர்தன. அப்ப என்ன பண்ணுங்கிறாரு? வெளிவிடும் காற்று. நீ மூச்சு வெளிவிடுற பாத்தீங்களா, அந்த வெளிவிடும் காற்று. அதுல பிராணாயாமத்துல என்ன சொல்லுவாங்க? ரேச்சகம். அத அடுத்து விதாரணாபியாம்னா உள்ள இழுக்கிற காத்து, அதுக்கு பேரு கும்பகம். வெளியில விடுற காத்து, உள்ள இழுக்கிற காத்து. இது ரெண்டையும் என்ன பண்ணு? பிராணஸ்ய, பிராண பயிற்சியின் மூலியமாக மன அமைதி பெறும் அப்படிங்கிறாரு. அதாவது என்ன டெக்னிக் என்னன்னாங்க, இப்ப அந்த மாதிரி மனம் டிஸ்டர்பா இருக்குது, நம்மளால ஒண்ணும் முடியல அப்படிங்கும்போது ஒரு இடத்துல கண்ணை மூடி உட்கார்ந்து ஒன்னும் பண்ண வேண்டாம். நீங்க உள்ள இழுக்கிற காத்த மெதுவா உள்ள இழுக்கணும், ஸ்பீடை குறைச்சிடணும். உங்களுடைய கான்சியஸ்னஸ்ல நீங்க பிரீத் பண்றீங்க, அவ்வளவுதான். அதை நீங்க கவனிச்சு உள்ள மெதுவா உள்ள இழுக்கிறீங்க. இழுத்துட்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம், முடியிற நேரம் வரைக்கும் அதை உள்ள வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வெளியில் விடுற காத்த மெதுவா விடணும். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ், ஒரு 5 டைம்ஸ், உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுதோ. இதுக்கு ஒரு கணக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது எந்த இடத்துல வேணாலும் எப்ப வேணாலும் உட்காந்து பண்ணலாம். அப்ப டக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த பிராணன் ஒரு கட்டுக்குள்ள வந்தோன்ன ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அதான் சொல்ற 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ் மாதிரி மனம் கட்டு கடங்காம போகும்போது பிராணனை கட்டுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணீங்கன்னா, பிராணன் கட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்களோட அவேர்னஸ்ல அது கட்டுக்கு வந்துருக்கு. அதை கவனிச்சீங்கன்னா அது அடங்கிடும். நம்ம கவனிக்காம தானே மூச்சு விட்டுட்டு இருக்கோம், நம்மளோட கான்சியஸ் இல்லாம தானே பிரீத் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை மாத்தி என்ன பண்றது? நம்மளுடைய கான்சியஸ்குள்ள இப்ப மூச்சு காத்து உள்ள இழுக்கிற, நான் உள்ள வச்சிருக்கேன் அப்படிங்க கவனம் எல்லாம் எங்க போகுது? பிராணனுக்குள்ள போகும்போது பிராணன் கட்டுப்படும்.
பிராணன் கட்டுப்பட்டுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மனம் கட்டுப்படும். மனம் கட்டுப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்திரியங்களும் கட்டுக்குள் வரும். அந்த நடுக்கம், பயம், கண்ணில் அழுவாச்சி, இந்த மாதிரி எல்லாம் இந்திரியங்களும் என்ன பண்ணும், ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும். சோ என்ன சொன்ன, பிராணனும் மனமும் இரட்டையர்கள். இஃப் யூ வாண்ட் டு கரெக்ட் பிராணன், இஃப் யூ வாண்ட் டு கரெக்ட் மனம், முதல்ல பிராணனை கட்டு பண்ணு. அது இன்வாலண்டரியா பிரீத் பண்ணிட்டு இருக்கிறத வாலண்டரியா பிரீத் பண்ணி பழகுங்க. டக்குன்னு மனம் அமைதி பெறும். இதுதான் அவர் என்ன சொல்றாரு, பிரச்சர்தன வெளிவிடும் காற்று ரேச்சகம், அப்புறம் உள் இழுக்கிற காத்து. அப்ப என்ன நடக்குது, இது பாத்தீங்களா சைக்கலாஜிக்கல் ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நேரம் அந்த காத்தை உள்ள வச்சிருக்கும் போது அந்த பியூரிபிகேஷன் ஆஃப் பிளட் நல்லா நடக்கும். அது மெயின். உள்ள நிறைய நேரம் வச்சிருக்கும் போது ஆக்சிஜன் நல்லா சப்ளை ஆகும் போது உங்களுக்கு நிறைய பியூரிபிகேஷன் ஆஃப் த பிளட் நடக்கும் போது அது மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தும். இதுதான் அவர் சொல்றாரு. இது நீ பிராக்டிஸ் பண்ணிக்கோ. உன்னுடைய கட்டுக்குள்ள ரஜோகுண தமோகுண எண்ணங்கள் அதிகமாகி கண்ட்ரோல் எல்லாம் போயிடுச்சுன்னா அதை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இந்த மெத்தட் பண்ணலாங்கிறார் அவரு. அடுத்தது 35வது சூத்திரம். இதுல அடுத்த என்ன பண்றாரு, மெயின் சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சூத்திரத்துல என்ன சொல்றாரு 35ல, இப்ப நாம மெடிடேஷன் கத்துக்கிறோம். ஒரு குரு கிட்ட போய் கத்துக்கணும். அது குறிப்பிட்ட காலம் அந்த நேரத்துக்கு கரெக்டா பண்ணணும். அதோட நார்ம்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, வழிமுறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணி வருடக்கணக்காக நீங்க தியானம் கத்துக்கிறீங்கன்னா, இந்த தியானம்ங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தியானம். நம்ம வேதாந்தத்தில் சொல்லப்படுகிற நிதித்தியாசனம் அல்ல. ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு தியானம் பண்றீங்க. அது விஷ்ணுடைய ரூபமாக இருக்கலாம், சிவனுடைய லிங்கமாக இருக்கலாம், நடராஜனுடைய ரூபமாக இருக்கலாம். எது வேணா, எந்த உலகத்துல எதை பார்த்து வேணாலும் தியானம் பண்ணலாங்க. ஏன்னா எல்லாமே இறைவனோட வெளிப்பாடு. இதைத்தான் எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்துக்கூடாது, சாலி கிராமத்தை தான் தியானம் பண்ணணும், லிங்கத்தை தான் தியானம் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்க மயில்கல்ல கூட தியானம் பண்ணலாம். ஏன், மயில்கல்லும் இறைவனுடைய வெளிப்பாடு. ஆனா ஏன் மயில்கல்ல நம்ம தியானம் பண்றது இல்லைன்னா, அது சீக்கிரமா உட்காராது. சில விசேஷமான பொருள்கள் மனதுக்குள்ள மனதுக்கு எது மனம் எந்த விஷயத்தில் ஈர்க்குதோ, அது அலங்காரம் பண்ண விஷயம் பார்க்கும்போது மனம் எப்படி ஈர்க்குது, நீங்க அதை வச்சு தியானம் பண்றது ஈஸி. அதனாலதான் அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கே தவிர அதெல்லாம் கீழே இந்த விஷயங்கள்லாம் கீழான விஷயங்கள், இதெல்லாம் தியானத்துக்கு உண்டான விஷயங்கள் அல்லன்னு நம்ம எதையும் சொல்ல முடியாதுங்கிறத இன்னும் 3-4 சூத்திரத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. எந்த விஷயம் வேணாலும் தியானத்துக்கு எடுத்துக்கலாம். வச்சுங்களா, நீங்க எடுத்து வச்சு தியானம் பண்றீங்க பல நாட்கள் ரெகுலராக ஒரு டெடிகேஷனோட நீங்க அதை பண்ணும்போது தியானத்துக்கு 2 பலன். ஒன்னு முக்கிய பலன், இன்னொன்னு அவாந்தர பலன். முக்கிய பலன்னா, இந்த தியானத்தின் மூலியமாக நம்ம எதுக்கு தியானம் பண்றோம், ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் தியானம் எதுக்கு பண்றான், ஏகாக்கிரத சித்தம், மன ஒருமைப்பாடு. அப்புறம் இறைவனை நினைத்து தியானம் பண்ணும்போது அது புண்ணியம், அது இந்த பாதையில் வருவதற்கு அவனுக்கு உதவி செய்யும். அவ்வளவுதான், இதுதான் முக்கிய பலன். ஆனா தீபாவளியான போனஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, பொங்கலான போனஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவாந்தர பலன் நீங்க கேட்காமலும் சில அவாந்தர பலன்கள் கிடைக்கும். யார் சொல்றா, பதஞ்சலி சொல்றார், அவாந்தர பலன். அது நாம அதை நினைச்சு பண்ணக்கூடாது. சுவாமிஜி அடிக்கடி சொல்றது, எண்ணெயாட்ட போனோம்னா கடலப்பருப்பு கொண்டுட்டு போறோம் அப்படின்னா நம்ம கவனம் எதில் இருக்கணும், வீட்டுக்கு எண்ணெய் கொண்டுட்டு வரணும். அதுதான் முக்கிய பலன். புண்ணாக்கு என்னது, அவாந்தர பலன். அது வேணா வச்சுக்கலாம், வேணா விட்டு வந்துடலாம். நம்ம கவனம் புண்ணாக்குல போகக்கூடாது. எது முக்கியம், ஆயில். அதை போல தியானம் பண்றதனுடைய முக்கிய பலன் ஏகாக்கிரத சித்தம், ஒரு புண்ணியம். இதற்காகத்தான் நம்ம பண்றோம். இது நீங்க பண்றீங்க ரெகுலரா பண்ணி, இதற்காக உங்களுக்கு என்ன கிடைக்கலாம், அவாந்தர பலனாக என்னென்ன கிடைக்கலாம். அதுல போய் மூழ்கிராதீங்க, அதுல ஏமாந்துராதீங்க, அது கடைசின்னு அதுலயே போயிடாதீங்க. திருப்பி எங்க வரணும், வேதாந்தத்துக்கு வரணும் அப்படிங்கறத இவரு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு, விஷயவதீவா. ஃபர்ஸ்ட் வேர்ட் படிக்கிற சூத்திரத்தை படிக்கிறேன். விஷயவதீவா பிரவೃತ್ತಿருத்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தனி. விஷயவதி வா பிரவೃತ್ತಿருத்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தனி. விஷயவதி வா பிரவೃತ್ತಿருத்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தனி. என்ன சொல்றாரு, அவாந்தர பலன், அசாதாரண அனுபவம். மீனிங் எழுதிக்கலாம். விஷயவதி அப்படின்னா மற்றவர்களுக்கு காணாத காட்சிகள், ஒரு அனுபவங்கள் கிடைக்கலாம். விஷயவதி மற்றவர்கள் காணாத ஒரு நிலை, ஒரு என்ன சொல்றது, திவ்ய தர்ஷனம், திவ்ய விஷய தர்ஷனம், திவ்ய மங்களமான ஒரு விஷயத்தினுடைய தர்ஷனம் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம்.
கண்டிப்பா கிடைக்கணுங்கிறது கிடையாது. சில பேர்த்துக்கு கிடைக்கலாம், அதே தியானத்தை அதே வருடங்கள் பண்ணிருப்பாங்க, சில பேர்த்துக்கு கிடைக்காது. அது மேட்டரே கிடையாது. என்னென்ன விஷயங்கள் கிடைக்கலாம்? அசாதாரண ஒரு அனுபவம் கிடைக்கலாம். எதன் மூலியமாக? மெடிடேஷன் மூலியமாக கிடைக்கலாம். அடுத்தவடு பிரவிற்த்தி உற்பன்னாக, அனுபவம். பிரவிற்த்தினா அனுபவம் தோன்றினால், அபூர்வமான ஒரு அனுபவங்கள் தோன்றினால், நார்மல் இல்லாம அப்நார்மலா ஏதாவது அனுபவங்கள் தோன்றலாம், தோன்றாமையும் இருக்கலாம். அது கூடவே எடுத்துக்கணும், தெரிஞ்சுங்களா? அப்படி தோன்றுனா மனதிற்கு அது என்னவா நம்ம பார்க்கணும்? ஸ்திதி நிபந்தனி. எதுக்கு நான் அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நான் அதாவது சாதனையில் நான் போயிட்டு இருக்கிற பாதை சரிதான் அப்படிங்கறத உறுதி பண்ணிக்கலாம். நான் போயிட்டு இருக்கிற இந்த தியான பாதை சரியானது அப்படின்னு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கலாமே தவிர, அது என்ன பண்ணக்கூடாது, என்னென்ன உங்களுக்கு அசாதாரண இது வரலாம், அதை நீங்க அதுக்கு பின்னால போகக்கூடாதுங்கிறக்காக சொல்றாரு. என்னென்ன அசாதாரண அனுபவம் வரலாம் பாத்தீங்கன்னா, அந்த தியானம் பண்ணும்போது நீங்க ஒரு காரியம் நினைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது நடந்துடலாம். தேஜஸ் முகத்தில் பாத்தீங்கன்னா, ஒரு தியானம் பண்றவங்களுக்கு ஒரு பொலிவு வரும். அப்புறம் அந்த கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்ணும்போது இங்க ஒருத்தர் வரணும் நீங்க வேண்டுனா அவர் என்ன பண்ணிடுவாங்க, நிக்கலாம், உங்க கண்ணு முன்னால நிக்கலாம். இந்த மாதிரி அசாதாரண அனுபவங்கள் தியானத்தில் கிடைக்கும். ஆனா இதில் மயங்கி விடக்கூடாது, அல்லது விளம்பரம் தேடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறான், விளம்பரம். நான் கண்ண மூடி உட்கார்ந்து என் மனசுல என்ன நினைக்கிறேன் நான் கண்டுபிடிக்கிறேன். இதெல்லாம் என்னது? விளம்பரம் தேடக்கூடாது, விளம்பரம் தேடவே கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா சுவாமிதே சொல்லுவாரு, இப்ப அதுல பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் தியானம் இருக்குங்க. அதாவது இப்ப இந்த மூக்கு நுனி தியானம், நாக்கு நுனி தியானம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுல பதஞ்சலி யோகத்திலே அதெல்லாம் இருக்கு. இப்ப நீங்க மூக்கு நுனி தியானம் ஒரு தியானம், அதை நீங்க பண்ணீங்க வச்சுக்கங்களேன், ஒரு விசேஷமான வாசனையை உங்களால் நுகர முடியும். வாக்கு நுனி தியானம்னு இருக்குது, அதை நீங்க பண்ணீங்கன்னா விசேஷமான இதுவரைக்கும் யாருமே அனுபவிக்காத ஒரு சுவையை அனுபவிக்க முடியும். எதுல வரலாம்? ரூபத்துல, கண்ணுல யாருமே பார்க்காத ஒரு தேவதையுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கலாம். கண் மூலியமாக ரூபம், ரசம், நாக்கு மூலியமாக சப்தம், யாருமே இதுவரை கேட்காத சப்தங்களை நீங்க, ஒரு அமானுஷமான சப்தங்களை நீங்கள் கேட்கலாம். தொடு உணர்வு, ஸ்பர்ஷத்தில் சில விசேஷமான உணர்வுகளை நீங்கள் பெறலாம். கண்ணுல விசேஷமானதை பார்க்கலாம், மூக்குல விசேஷமானதை நுகரலாம், நாக்கில் விசேஷமானதை அனுபவிக்கலாம், காதில் விசேஷமான சப்தங்கள் கேட்கலாம், தோளால் விசேஷமான அனுபவங்களை நீங்கள் பெறலாம். இதெல்லாம் என்னது? அவாந்தர பலன். தியானம் பண்ணும்போது இதெல்லாம் வந்தோன்ன என்ன நினைச்சுக்கிறது? நான் சமாதி நிலைக்கு வந்து விட்டேன், நான் மோட்சத்தை அடைந்து விட்டேன் சொல்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் மோட்சம் அல்ல. எது? மூக்கல ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு வாசம் வருது, அல்லது நாளை இப்ப யாரு நம்ம வீட்டு நோக்கி யார் வந்துட்டு இருக்காங்க கண்டுபிடிக்கலாம். வேத்து மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து அவங்க மனசில் என்ன ஓட்டம் ஓடுதுன்னு கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் தியானத்தினுடைய பலன். இதெல்லாம் என்னது? அவன் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா இதை படிக்கும்போது நமக்கே ஆசை வந்துடும், நாமளும் போய் தியானம் கத்துக்கலாமா, நாமளும் போய் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாமா, நீரின் மேல் நடக்கலாம், ஆகாயத்தில் பறக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் அவாந்தர பலன்னு சொல்லிக்கிட்டே வர்ற பதஞ்சலி. நீ இதுக்கு பின்னால போயிட்டின்னு வச்சுக்கல, நீ இந்த மோட்சத்துக்கு பாதைக்கு வர முடியும். ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அவங்க, இதுதான் மோட்சம். அது மோட்சம் அல்ல, அது புண்ணாக்க வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தால் மாடு இருந்தா போல, நாம் அதை சாப்பிட முடியாது. நமக்கு வேணுங்கிறது எண்ணெயாட்ட போனா வீட்டுக்கு என்னதான் வரணும், எண்ணெய்க்காக தான் நம்ம கடைக்கு போய் எண்ணெய் ஆட்டுறதை வர, புண்ணாக்குக்காக போய் ஆட்ட போறோம். புண்ணாக்கு வேணும்னு கலப்பரப்பு எடுத்துட்டு போனோம்னு நம்ம சொல்ல போறோம், என்னதான் நமக்கு மெயின். அந்த மாதிரி தியானம்ங்கிறது நம்முடைய முக்கிய பலன், ஏக்காக்கிறது சித்தம், அது ஒரு புண்ணியம். அதுக்காகத்தான் நம்ம செய்யறமே தவிர இந்த மாதிரி காத்துல பறக்கறக்கு, என்னது தண்ணி மேல நடக்கிறக்கு, அனிமா மகிமா இருந்திரத்துல அப்படி சின்னதா காணாம போறக்கு, இல்ல அப்படியே பெருசா பூத மாதிரி சைஸ் ஆவறக்கு, அதுக்காக நம்ம பிராணம் என்ன செய்யறது இல்ல, தியானத்தை கத்து. அதெல்லாம் அவாந்தர பலன். தெரிஞ்சுங்களா? இதெல்லாம் என்னது? மோட்சம்ங்கிறது இதெல்லாம் அல்ல. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு பேரு மோட்சம் அல்ல. இதை அடைந்தவர்கள்லாம் மோட்சத்தை பெற்ற ஞானிகளும் அல்ல. ஞானிகள் இதை தெரிந்து வச்சிருக்கலாம், அப்படி தெரிஞ்சுக்க. இதையெல்லாம் பண்றவன் ஞானின்னு நம்ம சொல்ல முடியாது.
ஆனா ஞானத்தை பெற்ற ஞானியும் இதை தெரிஞ்சு வச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இந்த தியானத்துக்குள்ள போய் அதுல ஒரு வைராகியத்தை பெற்று இந்த தியானத்துல என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறமே அது மேல ஒரு வைராகியம் வந்து ஞான மார்க்கத்துக்கு வந்து ஞானத்தை பெற்றிருப்பாங்க. அப்ப அவங்க ஞானியாவும் இருப்பாங்க, இந்த சமாச்சாரம் அவங்களுக்கு தெரியும், அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனா வெறும் இது மட்டும் செய்ய தெரிஞ்சவங்க ஞானியாக்க முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, எனக்கு கனவில் எது வந்தது, காளியை நான் கண்டேன் அப்படின்னு சொன்னா நம்மள என்ன சொல்றோம், பைத்தியங்கிறோம். கிடையாது. காளியை காண முடியும், முருகரை காண முடியும், விநாயகரை காண முடியும். அதாவதுங்க இதெல்லாம் ஒரு பயிற்சியின் மூலியமாக அவர்கள் கண்டேன் என்று சொன்னால் அது ஒத்துக்கலாம். எந்த பயிற்சியும் இல்லாமல் நான் நேத்து எனக்கு நேத்து விநாயகர் காட்சி கண்டார், காளி கனவுல வந்தாங்க, அப்படியா இப்படியா, இதெல்லாம் என்னது, இதாவது எந்த பயிற்சியும் இல்லாமல் எனக்கு அது வருது அப்படிங்கிறது அது பைத்தியகார ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய கேஸ். பயிற்சியின் மூலியமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் பாத்தீங்களா, அவருடைய பயிற்சியின் மூலியமாக என்ன சொன்னாரு, எனக்கு காளியோட தர்சனம் கிடைத்ததுன்னு சொல்லும் போது அவர் பைத்தியம் அல்ல, அவர் அந்த அளவுக்கு தியானத்தில் ஈடுபட்டு அந்த அமானுஷ தன்மையை பெற்றவர், ஞானத்தையும் பெற்றவர். பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரெண்டையும் அவருக்கு தெரியும், இதுவும் தெரியும் அதுவும் தெரியும் அவருக்கு. அதனால அவர் பைத்தியம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், எந்த பயிற்சியும் தியான பயிற்சி எதுவும் செய்யாமல் ஒருத்தர் சொல்றான்னு வச்சுங்களேன், நான் எனக்கு தெய்வீக சக்தி அதிகமா வந்துருச்சு, நான் எனக்குள்ள இந்த சாமி உள்ள பூந்துருச்சு, அதனால அந்த கேலண்டரை பார்க்கும்போது அங்க இருக்கிற சாமி கையாடுச்சு, இந்த மாதிரி வேலையெல்லாம் பைத்தியங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களா வேற போய் அடைய வேண்டிய இடம் வேற, சரிங்களா? பயிற்சியின் மூலியமாக இது வந்திருக்கணும். தியானம் செஞ்சதன் பயிற்சியின் மூலியமாக இது வந்ததுன்னா அது கரெக்ட், வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. சும்மா பயிற்சியே இல்லாம சொல்றவங்களுக்கு பாத்தீங்களா, அது எதை ஏமாத்துற வேலை. இது என்ன நம்ம மொத்தத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதை அடைந்தால் எது கண்ணுல ஒரு விசேஷமான விஷயம், ஒரு தெய்வத்தை பாக்குறதெல்லாம் வச்சுக்கலாம், இது வேணா வச்சுக்கலாம். அடைந்தால் நான் அடைந்ததை அடைந்து விட்டேன் என்று அர்த்தம் அல்ல. இதற்காக நான் இந்த மனித சரீரத்தை இறைவனிடம் 4-5 மாதமாய் வேண்டி கொண்டு வரவில்லை. இந்த வேலை பண்றக்கெல்லாம் சரீரத்தை நான் பெறவில்லை. அது அப்பப்ப அலாரம் அடிச்சுட்டே இருக்கேன். இதெல்லாம் நம்மள மயக்கிற விஷயங்கள். எத்தனாயிரம் பேர் மயங்கிருக்காங்க தெரியுங்களா, இந்த மாதிரி விஷயத்தை கத்துக்கணும்னு. அதுல போனவங்க இந்த சரீரத்தினுடைய எதற்காக நம்ம வாங்கிட்டு வந்தோமோ இறைவனிடம், அதை நம்ம நிறைவேற்றாமல் தான் போயாகணும். சோ இதுல என்ன ஆயிடக்கூடாது, மயங்கி இந்த பாதையில் போய்விடக்கூடாது. இதை அடைந்தால் என்ன நினைச்சக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள ஒருத்தர் பண்றாங்க, இந்த அப்படி திருநீர், இந்த அப்படி லிங்கம், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு அவங்க அடைய வேண்டியதை அடைந்து விட்டார்கள் என்று நினைப்பது தவறு. தட் இஸ் நாட் அல்டிமேட். அது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையோட தாற்பயம் அது அல்ல. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு எதிர்காலம் கண் முன்னால தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காசு பண்ணிட்டு இருக்கிறது, அதெல்லாம் வேற வேலை. வயிற்று பழப்பு வேற என்ன, விட்டுடலாமா அவங்கள? நம்ம அதுல ஏமாந்து விட கூடாது. ஏன்னா சில பேர் பாருங்க, நான் எனக்குள்ள நீ ஒரு பிரச்சனை சொன்னீங்கன்னா இருங்க எனக்குள்ள காளியை நான் பிரச்சனை கேட்டு காளி என்ன பதில் சொல்றேன்னு காசு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன உதர நிமித்தம், வேற என்ன சொல்றது, உதர நிமித்தம் என்னங்க, பசிக்காக வயிற்று பழப்புக்காக ஏதோ பண்றாங்க. நாம அவங்ககிட்ட போய் ஏமாறணுங்கிற புத்தியும் நமக்கு போயிடும். ஏன்னா நமக்கு உண்டான வாழ்க்கையினுடைய தாற்பயம் எதுன்னு தெரியாத போது வர பிரச்சனை. அவங்க சாமி சொல்றாங்க, இவங்க குறி சொல்றாங்க, அவங்க பின்னாலேயே போக வேண்டிய, போறதை பத்தி இல்லைங்க. அவங்க ஒண்ணு சொல்லிட்டா அதுலயே அதாவது அது எங்கதான் போய் முடியுதுன்னு தெரியல. அவங்க அது வரைக்கும் நமக்கு அந்த தப்பே தெரிஞ்சிருக்காது. அவங்க ஒண்ணு சொன்னோன்ன அதுலயே மூழ்கிறது, அந்த நெகட்டிவ் தாட்லயே மூழ்கிறது. இதெல்லாம் தவறு. நாம ஏன் போகணும் முதல்ல அதுக்கு இல்லையா? நாம ஏன் போய் அங்க போய் சாமி கேட்கறான், குறி சொல்றான், அதுக்கு சொல்றான், வாக்கு சொல்றான், அது சொல்ல போய் உட்கார்ந்துட்டு எதையோன கேட்டியா வரணும்? அது சக்தி அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அதை நீங்க கண்டுபிடிச்சு நாளைக்கு நடக்கிறது நீ கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? மாத்த முடியுமே? என்னுடைய பிராரப்தத்தில் எது அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை அனுபவிச்சுதான் தீரணும். அதையெல்லாம் மாத்த முடியாது. தலைக்கு வர்றத தலைப்பாக போட்டுன்னு நினைக்கிறீங்களா? பூஜை, புனஸ்காரம், பாராயணம் இதுக்கு வாங்க. இது சாத்விகமான முறையில் உங்களுடைய இதை குறைச்சிக்கலாம். யார்கிட்டே கொண்டு காசு கொடுத்து அவங்க நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் வாங்கிட்டு அவங்க நம்மள ரிலீஃப் பண்றான்னு நினைக்கிறதாட்டு ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. யாரும் நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் வாங்க முடியாது. நம்மளுடைய பிராரப்தத்தில் இருக்கிற பாப்பத்தை யாராவது வாங்க முடியும் நினைக்கிறீங்க? ஈஸ்வரனுடைய சிருஷ்டி மீறி ஏதாவது நடக்குமா? நடவாது. தி அலர்ட். அடுத்தது 36. இப்ப என்ன சொல்றாரு, என்னென்ன விஷயத்தை நீ எடுத்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தியானத்தினால் கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு பின்னால போயிடாத. இதெல்லாம் வந்ததுன்னா
இது நான் கரெக்டான பாதையில தியானம் பண்ணிட்டு இருக்கிற அறிவோட நிறுத்திக்கோ. அதை காசு பார்க்கறதாவோ அல்லது அதை அடைந்து விட்டதை அடைஞ்சதாகவோ நினைச்சுக்கிட்டு அதை ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு காசு பார்த்துட்டு இருக்காத அப்படின்ட்டு ஒரே வார்த்தை. அடுத்து என்ன சொல்றாரு? விஷோகாவா ஜோதிஷ்மதி. என்ன அடுத்த சூத்திரம் என்ன சொல்றாரு? 36. விஷோகாவா ஜோதிஷ்மதி. உனக்கு இன்னொன்னு என்ன கிடைக்கும்? அந்த தியானத்தை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா விஷோக, ஒரு சோகமற்ற ஒரு ஆழ்ந்த ஆனந்தம். அதுதான் விஷோகா. விஷோகா சோகமற்ற, சோகமற்ற ஒரு ஆழ்ந்த ஆனந்தம். அல்லது வான அல்லது ஜோதிஷ்மதி, ஒரு பிரகாசமான ஜோதிக்குள் நான் அமர்ந்திருக்கிறது போல் ஒரு அனுபவம் கிட்டும். எப்படி கிடைக்கும் நமக்கு ஒரு அனுபவம்? நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவன் ஒரு ஜோதிக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அனுபவம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அது பாக்குறது இல்லைங்க, யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அதை பாக்குறது வேற. இது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஜோதிக்கு நடுவில் உட்கார்ந்து இருந்தா எனக்கு என்ன ஒரு அனுபவம் ஏற்படுமோ அதை போன்ற ஒரு அனுபவம் ஏற்படலாம். அது கூட ஏற்படலான்ட்டு. எது? விஷோக, ஒரு சோகம் எல்லாம் போய் ஒரு ஆழ்ந்த ஆனந்தம் கிடைக்கும். அப்புறம் நீங்க அந்த நிலை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா திருப்பி அந்த சம்சார துக்கம் தொடரும். அந்த டெம்பரரியா கிடைக்கிறத நம்ம பேசிட்டு இருக்கிறோம், தெரியுங்களா? இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து ஆயுசு ஃபுல்லா ஆனந்தமா இருக்கும்னா அதெல்லாம் இருக்க முடியாது. துக்க நிவிருத்தி ஆனந்த பிராப்தி ஞானேன, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆத்ம ஞானேன ஏவ நான்ய பந்த வித்யதேயனாய, வேற வழி கிடையாது. ஆனா இதெல்லாம் டெம்பரரியாக என்ன கொடுக்கும்? ஒரு ஆனந்தம். அதுல மயங்கித்தாங்க எல்லாம் இந்த மெடிடேஷன் சென்டருக்கு பின்னாலே போற காரணம் விஷோகா. கொஞ்ச நேரத்துக்கு அந்த பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். பட் இட் இஸ் வெரி டெம்பரரி. நீங்க அந்த வெளியில வந்தோன்ன, மெடிடேஷன் சென்டர் விட்டு வெளியில வந்தோன்னே நம்மளுடைய சம்சாரம் நம்மளை ஒட்டி கொள்ளும். சரிங்களா? இது வேதாந்தம் தான் அதுக்கு முடிவாக இருக்க முடியுமே தவிர மெடிடேஷன் தியானம்ங்கிறது ஒரு டெம்பரரியான ஒரு சுகத்தை கொடுக்கும். கடலினுடைய சுகத்தில் அந்த தியானத்தில் கிடைக்கக்கூடியது ஒரு சொட்டு, அவ்வளவுதான். அடுத்து ஜோதிஷ்மதி, ஒரு பிரகாசமான அனுபவம். என்னது? ஒரு ஜோதிக்கு நடுவில் நான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அனுபவம் ஏற்படலாம். சரிங்களா? அதாவது தியானம் பண்றது பாத்தீங்கன்னா ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, தொடக்கத்துல ரொம்ப கடினம். அதை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த நேரத்துக்கு உட்காந்து, ஏன்னா அது வரைக்கும் மனம் எங்கேயோ போயிட்டு இருக்கும், நமக்கு ஒன்றும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. தியானம் பண்ணலாம், மனதை ஒண்ணுல கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு உட்கார்ந்தா தான் மனதில் இருக்கிற ஒரு அழுக்கா வெளிவரும் பாருங்க. அந்த நிலையை கடப்பது ரொம்ப கடினம். அதை தாண்டிட்டவங்க தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? மனதில் இருக்கிற அந்த அழுக்குகள் என்ன ஆயிட்டே இருக்கும்? கிராஸ் ஆயிட்டே இருக்கும். மன வெளியில போகும், வரும், போறாம், எல்லாமே வரும். அப்புறம் தான் அந்த மனதில் இருக்கிற அழுக்குகள் ஓரளவுக்கு செட்டப் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தியானம்ங்கிறது செய்வது எளிதாக அமையும். சரிங்களா? நீங்க எந்த ஒரு அனுபவத்தை நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா, எந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் தியானத்தில் அனுபவித்தாலும் அது ஒரு அனுபவம். அனுபவம் அனுபவிப்பனை தவிர்த்து வேறானது. திருக் திருஷ்ய பிரக்ரியா. காண்பவன் வேறு, காணப்படுகின்ற பொருள் வேறு. அனுபவம் என்பது வேறு, நான் வேறு. நான் தான் என்னது? ஆத்ம தத்துவம். அதெல்லாம் என்னது? என்னால் அனுபவிக்கப்படுகின்ற விஷயங்கள் எது வேணா இருக்கலாம். ஒரு ஜோதிக்கு நடுவில் உட்கார மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படின்னா அது மோட்சம் அல்ல, அது ஞானம் அல்ல, அது ஒரு அனுபவம். அனுபவம் அனுபவிப்பதை தவிர்த்து வேறானது. அது ஆத்மா தத்துவம் அல்ல. புரிஞ்சுங்களா? ஆத்மாவுடைய சொரூபம் அனுபவம் அல்ல. அது நாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, அதாவது பேர்ட்ஸ் பேசுற லாங்குவேஜ் புரியும், தியானத்தினுடைய இதெல்லாம் சைடு, அதுக்கு இதெல்லாம் அவாந்தர பலன். பேர்ட்ஸ் பேசிக்கிற லாங்குவேஜஸ் புரியும், அப்புறம் அனிமல்ஸ் பேசிக்கிற லாங்குவேஜஸ் புரியும். இதெல்லாம் தியானத்துடைய தியானம் செஞ்சு பயிற்சியின் மூலியமா கிடைக்கணும். சும்மா கட்டுக்கதையில வேலைக்கு ஆகாது. அடுத்தது ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்றது. உனக்கு ஃபியூச்சர் நாளைக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும், ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் ஆகும். இதெல்லாம் தியானத்தினுடைய பலனாக அமையலாம். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் என்ன சொல்லிட்டே வர்றவரே? அவாந்தர பலன். இது முக்கியமல்ல, இதுல மயங்கி விடாதே, இதுக்கு பின்னாலே போயிடாத. ஏன் போனா என்ன பண்ணுவோம்? வேதாந்தத்து பக்கம் வரமாட்டோம். இதை காசு வாக்கு அல்லது ஒரு புகழ், இதன் மூலியமாக ஒரு புகழ் பேர் அடைவதற்கு அதுக்கு மயங்கி அதுக்கு பின்னால போறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் அவாந்தர பலன். இறைவன் நம்மை அதற்காக படைக்கவில்லை. அடுத்தது 37. வீத ராக விஷயம் வா சித்தம். இதுல என்ன சொல்றாரு? நீ என்ன விஷயத்தை எடுத்து, நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. இதைத்தான் பண்ணணும்,
அதை பண்ணக்கூடாது. இது தியானத்துக்கு உண்டான விஷயம். சில பேர் சொல்றது இதைத்தான் பண்ணணும். அது ஒரு குரூப் ஆல்பா மெடிடேஷன், பீட்டா மெடிடேஷன். அது என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் சாஸ்திரத்துக்கு புறம்பானது. அதெல்லாம் தனி மனிதனுடைய புத்தியில் தோன்றியது. இதெல்லாம் இறைவனாக பார்த்து கொடுப்பது. சரிங்களா? இதுல என்னென்ன விஷயங்கள் நீ பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? வீத ராக ராக விஷயம் சித்தம் வா சித்தம் வானா அல்லது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது வீத ராகம்னாங்க மன தூய்மை அடைந்த மகான்களை. அவங்க இறந்து போயிருக்கலாம், இப்ப வாழ்ந்து கொண்டும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். மன தூய்மை அடைந்த மகான்கள் அவர்களை பாத்தீங்கன்னா யாரு? தாயுமானவர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவங்கள ஆசையை வென்றவர்கள். அவர்களை என்ன பண்ணலாம்? சித்தம் தியானம் செய்தால் மன தூய்மை கிடைக்கும். அதாவது மன தூய்மை அடைந்தவர்களை நீங்க தியானம் பண்றீங்கன்னா உங்களுக்கும் அந்த மன தூய்மை கிடைக்கும். எப்படி? அவரது மன தூய்மை நமக்கு வந்துவிடும். அவரை பத்தி சிந்திக்கும் போது அவருடைய மன தூய்மை நமக்கு வரும். நல்லவர்களை பற்றிய சிந்தனை நல்லது, தீயவர்களை பற்றிய சிந்தனை கெட்டது. இப்ப நீங்க கிருஷ்ணரை வச்சு தியானம் பண்ணா அவருடைய நல்ல குணங்கள் நமக்கு கிடைக்கும். சகுனிய தியானம் பண்ண என்ன கிடைக்கும்? அவரவர்களுடைய பண்புகள் தான் நமக்கு கிடைக்கும். சகுனியவே நம்ம தியானம் பண்ணோம்னா அவருடைய பண்புகள் தான் நமக்கு கிடைக்கும். கிருஷ்ணரை தியானம் பண்ணா அவருடைய பண்புகள் நமக்கு கிடைக்கும். அப்ப யார் சொல்ல? ஹரிச்சந்திரன் இருக்கவே இருக்காரு. ஹரிச்சந்திரனை பத்தி தியானம் பண்ணீங்கன்னா உண்மை பேசணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். தெரிஞ்சுங்களா? இதெல்லாம் என்னது? இந்த விஷயங்களை எடுத்து இப்ப என்ன சொல்றாரு அவரு? இந்த மாதிரி கிருஷ்ணரை போல், ஒரு தாயுமானவரை போல், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ஹரிச்சந்திரனை போல மன தூய்மை அடைந்தவர்களை என்ன பண்ணலாம்? அவங்களை என்ன பண்ணலாம்? நீங்க தியானத்துக்கு உண்டான விஷயமாக எடுத்து வச்சு தாராளமாக தியானம் பண்ணலாம். அது நல்லது. அவங்களுடைய மன தூய்மை உனக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஞானம், அவங்கிட்ட இருக்கிற வைராகியம் எத்தனை இருக்குங்க. வைராகியத்தை பெற்றுதான் ஞானத்தை பெற்றாங்க. இதையெல்லாம் வணங்குதல். இப்ப ஒருத்தர் நம்ம வணங்குறோம், ஒரு ஞானியை வணங்குறோம் அப்படின்னா அந்த சரீரத்தை நம்ம வணங்குறது இல்லை. அவரிடம் இருக்கிற அந்த ஞானம், அவரிடம் இருக்கிற அந்த நற்பண்புகள், வைராக்கியம், தெய்வீ சம்பத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? வணங்குகிறோம். உன்னுடைய நற்குணங்களை வணங்குகிறாய் என்று அர்த்தம். இந்த மாதிரி நற்குணங்கள் உடையவர்களை நீங்க வணங்கினீங்கன்னா உன்னுடைய நற்குணங்களை வணங்குகிறாய் என்று பொருள். எப்படிங்க இது? அவங்களத்தான வணங்குற, என்னிடம் இருக்கிற நற்பண்புகளை நான் வணங்குறதா சொல்றீங்களே, இது எப்படி? சிந்திச்சு பாருங்க, புரியும். நீ எதை விரும்பி ஒருவரை வணங்குகிறாயோ, எதை விரும்பி நீ எதை விரும்பி ஒருத்தரை வணங்குகிறாயோ அது உனக்கு விரைவில் கிடைத்துவிடும். ஒரு மகானுடைய இதயத்தை உங்கள் இதயமாக கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த மகானுடைய இதயம் நமக்கு அமையும். அதுதான் நல்லோர் சொல் கேட்டலும் நல்லே, நல்லோரை சிந்தித்ததும் நல்லதேங்கிற பாடல் இதைத்தான் குறிக்குது. புரிஞ்சுங்களா? இப்ப என்ன சொல்றேன்? நீங்க ஒருத்தரை வணங்குறீங்க அப்படின்னா, ஒருத்தருடைய நற்குணங்களை நீங்க வணங்குறீங்க அப்படின்னா, ஒருத்தரை வணங்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய நற்குணங்களை நீ வணங்குகிறாய் என்பது பொருள். ஏன்னா நீ எதை விரும்பி ஒருத்தரை வணங்குறாயோ அது உனக்கு விரைவில் வரும். புரிஞ்சுங்களா? அவங்க நற்குணங்களை நினைச்சு நீங்க அவங்களை வணங்குனீங்கன்னா உன்னுடைய நற்குணத்தை வணங்குறாயா, அது உனக்கு வரும். அப்படி கான்செப்ட்ல அவங்களை வணங்கணும். புரிஞ்சுங்களா? அவர்கிட்ட இருக்கிற வைராக்கியம், அவரிடம் இருக்கிற ஞானம். ஒரு குரு கிட்ட போய் ஒரு சிஷ்யன் படிக்கிறான் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த என்ன அதை வாங்கறதுக்கு தான் குறிக்கோளாக இருக்கணும். குருவினுடைய லட்சியம் என்னவோ அதுதான் சிஷ்யனுடைய லட்சியம். அதுக்கு பேர் தான் அந்தேவாசி. காலைல படிச்சில்லைங்களா? குருக்கு என்ன லட்சியமாக கொண்டு அவர் வாழ்ந்தாரோ அதை சிஷ்யன் என்ன பண்ணணும்? தன்னுடைய லட்சியமாக எடுத்துக்கொள்வதற்கு பேரு தான் அந்தேவாசி. அவர் அருகில், குருவுக்கு அருகில் சென்ற ஸ்டூடெண்ட் அவன் தான். புரியுதுங்களா? அந்தேவாசினா குருவுக்கு அருகில் சொல்லுவாங்க. யூஸ்வலா சமீபேன்னு அர்த்தம். அந்தேவாசினா சமஸ்கிருதத்துல சமீபே, அருகில் அர்த்தம். ஆனா பிசிக்கலா போய் சுவாமி கிட்ட, ஒரு குரு கிட்ட போய் உட்கார்றதுங்கிறது ஒரு அர்த்தம். அது குருகுல வாசத்தில் குருவோடவே கடங்களாக படித்து 10 வருஷம் 15 வருஷம் படிச்சு வர்றதுங்கிறது அந்தேவாசி. அவர் போட்ட சாப்பாட்டு, அவர் கொடுக்குற துணிமணியை கற்றுக்கிட்டு அப்ப போட்டுக்கிட்டு அதுல வாழ்றது அந்தேவாசி. ஆனா அதை விட முக்கியம், குருவோட லட்சியத்தை எந்த சிஷ்யன் தன்னுடைய லட்சியமாக ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு பேரு தாங்க சிஷ்யனை தாண்டி அந்தேவாசின்னு சொல்லுவோம். அந்தேவாசி. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அந்த குருவுடைய லட்சியத்தை என்ன பண்ணணும்? தியானம் பண்ணலாம். எது? அவருக்கு இருக்கிற நற்குணங்களை தியானம் பண்ணுதல். அது தாய்மானவராக இருக்கலாம், நாயமானவர்களாக இருக்கலாம், ஆழ்வா யார வேணாலும் இருக்கலாம். நற்பண்புகளை தியானம் பண்ணினா நீ உன்னுடைய நற்பண்புகளை தியானம் பண்றேன்னு அர்த்தம். ஏன்னா அது உனக்கு அமையும்.
புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு ஆசையை குறைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? அதர்மமான முதல் ஸ்டெப்புங்க. எடுத்தோன்னா ஆசை விடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்புங்களை சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது? எனக்கு ஓவரா ஆசைப்படுறேங்க, எனக்கு அது எனக்கு உள்ள ப்ராப்ளம், எனக்கு அதுல இருந்து விடுபடணும். சாஸ்திரம் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்துங்களா சொல்லுது, அதர்மத்துக்குட்டான ஆசையை முதல்ல குறை. தர்மத்துக்குட்டான ஆசையை நீ ஃபாலோ பண்ணு. எடுத்தோன்னா ஆசை நான் இன்னைக்கு ஆசை விடுறேன்னு நினைச்சு நாளைக்கு விட முடியாதுங்க. ப்ளீஸ் டோன்ட் ட்ரை தட். ஃபர்ஸ்ட் என்ன முடிவு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அதர்மத்துக்குண்டான ஆசையை நான் விடுறேன், தர்மத்துக்குண்டான ஆசையை நான் பட்டுக்கிறேன். அடுத்தது நடக்க இயலாது தெரிந்தோன்ன அந்த ஆசையை விட்டுரு. ரெண்டாவது என்னது? நடக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சுன்ன அந்த ஆசையை நீங்க என்ன பண்ணிடணும்? விட்டு விட வேண்டும். அடுத்தது பிறகு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் தர்மத்துக்குட்பட்ட ஆசையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்ளணும். காமம், அந்த இந்திரிய சுகத்தை தான் நான் சொல்றேன். ஆசை தெரியுங்களா? ஆசைனா இப்ப நான் வேதாந்த வகுப்புகள் வந்து படிக்கணும் ஆசை, அதை நான் சொல்லல. காமம், இந்திரிய விஷயத்துக்கு பின்னால போற விஷயங்கள் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதர்மத்துக்கு உண்டான இந்திரிய விஷயத்துக்கு போகாதீங்க. அடுத்தது அது நடக்காதுன்னு தெரிஞ்சோன்னா அந்த அந்த பொருள் மேல ஆசை கொள்ளாதீங்க. அடுத்தது ஒரு தர்மமான ஆசையா இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும்? அந்த காமத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஆசையிலிருந்து நம்ம காமத்திலிருந்து விடுபட முடியும். அப்படிங்கிறது யார் வாக்கு? பதஞ்சலியோட வாக்கு. நம்ம வரப்போற சூத்திரத்துல நம்ம படிக்க போறோம். இப்ப அடுத்தது 38வது சூத்திரம். இப்ப என்ன ஆரம்பிச்சிருக்கா சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, எது தியான விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? தியான விஷயம் மகான்கள், மன தூய்மை அடைந்தவர்கள் யார வேணாலும் மனசுல வச்சு தியான விஷயமாக, தியேயம் சொல்லுவோம், தியான விஷயமாக வச்சு நீங்க தியானம் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாதுங்கிறது இப்ப வந்து அவங்க எதையோ அவங்க சொல்லிட்டு கிடக்குறாங்க. எதை இன்னும் பாருங்க, இன்னும் எவ்வளவு இறங்கி வரான்னு பாருங்க. இதுதான் நம்ம சாஸ்திரத்துடைய அழகே. இதுவும் முடியலையா இன்னவா, இதுவும் முடியலையா இன்னவான்னு இன்னும் என்னென்ன விஷயங்கள் கொடுக்கிறாரு பாருங்க பதஞ்சலி. அடுத்த சூத்திரம் பாருங்க, என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாமா? அடுத்ததுல என்னென்ன விஷயங்கள் நீ தியானத்துக்கு எடுத்துக்கலாம்னா, சொப்ன நித்ரா பிரிச்சுக்கொண்டத. சொப்ன நித்ரா அஜ்ஞானா லம்பனம் வா. சொப்பன நித்ரா ஞான, அஜ்ஞான ஞானம் பிரிச்சுக்கலாம். சொப்பன நித்ரால வர ஞான ஆலம்பனம் வா. அதாவது என்னங்க ஆலம்பனம்? ஆலம்பனம்னா விஷயம். எதை வந்து நாம தியானம் பண்ணலாம்? சொப்பன கனவு. அதுல கிடைச்ச ஒரு நம்ம கனவுல என்ன வந்திருக்கலாம்? ஒரு இஷ்ட தேவதை உங்க கனவுல வந்திருக்கலாம். அது எடுத்து வச்சு தியானம் பண்ணலாம். சொப்பனத்துல நீ தூங்கும் போது வந்தது, அதை நீங்க என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாம். அதையே நினைச்சிட்டு இருக்கிறது, அவ்வளவுதாங்க தியானம். அதையவே நினைக்கிறது வந்தது இல்ல அப்படின்னு. அடுத்தது நித்ரா, தூக்கம். தூக்கத்தை போய் எப்படிங்க தியானம் பண்றதுன்னா, அந்த தூக்கத்தில் நீங்க அனுபவித்த சுகத்தை நினைத்து பார்த்தல். எவ்வளவு இறங்கி வந்து சொல்றாரு. இதுல நீங்க தியான விஷயமா எடுத்துக்கலாங்கிறாரு பதஞ்சலி சொல்றாரு, நான் சொல்லல. தூக்கத்தில் ஒரு சுகத்தை அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சுகத்தை எதுவுமே இல்லாமல், எந்த பொருள்களும் இல்லாமல் ஒரு சுகத்தை நம்ம அனுபவிச்சு பாத்தீங்களா, அதை கூட தியானம் பண்ற. அந்த ஞானம், அந்த ஞானத்தை, அந்த ஏற்படும் அறிவை, எப்போ கனவில் ஏற்பட்ட ஒரு அறிவு, தூக்கத்தில் ஏற்பட்ட அந்த சுக அறிவு, அந்த ஞான அறிவை பற்றி ஆலம்பனம், அதை வந்து விஷயமாக எடுத்து தியானம் பண்ணலாம். அல்லதுன்றார் இந்த மாதிரி விஷயங்களை நீ தியானம் பண்ணலாம். போன ஸ்லோகத்தை என்ன சொன்னாரு? மன தூய்மை அடைந்தவர்களை மனதில் வைத்து நீ தியானம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த மாதிரி சொப்பனத்தில் நீ கண்ட விஷயம். இப்ப கனவுல வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்தாருன்னு வச்சுக்கலேன், அது அப்படியே விழித்ததுக்கு அப்புறம் ஜாகிரத அவஸ்தையின் அர்த்தம், விழிப்பு நிலையில் இருக்கும் போது அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு தியானம் செய்யலாம். சொப்பனத்தில் வந்த அனுபவம் தியான விஷயமாக வைத்து கொள்ளலாம். யார் சொல்றா? பதஞ்சலி. எங்க வந்த விஷயம்? சொப்பன அனுபவம். அதை தியான விஷயமாக நீ ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அதெல்லாம் மனம் ஈர்க்கிற விஷயம். அதுதான் அவர் சொல்றாரு. ஏன் அதை பண்ணுங்கிறாருன்னா, ஈஸியா மனம் போய் அதுல உட்காரும். அதுக்குதான் ஆல்ரெடி ஒரு அனுபவிச்சது பாத்தீங்களா, அதுல போய் ஈஸியா மனம், அவரோட டெக்னிக் என்னன்னா, அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் மனம் ஈஸியா போய் உட்காரும். அதான் அவர் வரிசையை லிஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு. அடுத்தது நித்ரா, சுகம். நித்ரால நமக்கு என்ன கிடைக்கும்? சுகம். அந்த சுக அனுபவத்தில் இருந்து பழகுதல். அவ்வளவுதான் தியானம். அந்த சுக அனுபவத்தில் இருந்து பழகுதல். சோ ஜாகிரத அவஸ்தையில், அது இல்லாம நம்ம வேற என்ன ஆட் பண்ணிக்கலாம்? ஜாகிரத அவஸ்தையில நீங்க பாக்குற ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கெட் டுகெதர், அப்புறம் அது ஒரு அனுபவம், சுக அனுபவம். அல்லது ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின ஒரு அந்த அனுபவம், ஒரு சின்ன வயசுல ஒரு ஏதோ ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு அனுபவம்.
அல்லது எங்கேஜ் எல்லாமே ஒரு அனுபவிச்ச சின்ன வயசுல நம்ம அனுபவிச்ச ஆனந்தமாக அனுபவிச்ச எனி எக்ஸ்பீரியன்சஸ் எதை வேணா நீ எடுத்துக்கோ. சின்ன வயசுல உன் மனதால் ஈர்க்கப்பட்ட விஷயமா இருக்கணும். தெரியுங்களா? கவலைப்படுற விஷயத்துல எடுக்கக்கூடாது. மனம் எதில் ஈர்த்துதோ, ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினப்ப மனசு எப்படி இருந்தது, நம்ம ஏறி போய் பிரைஸ் வாங்கிட்டு கீழே இறங்குறது, அப்படியே அதை நினைச்சு பாக்குறது தியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. மனம் அதுல உட்காரும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் ஒரு சென்ஸா ஒரு செட்டா வாழ்ந்தது, அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணின விஷயங்கள், நம்ம பண்ண குறும்பு சேட்டை, இதையெல்லாம் என்ன பண்ணலாம், நினைச்சு பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்சஸ் இதுவே தியான விஷயமாக வைத்துக் கொள்ளலாம், தவறில்லை. இது எல்லாத்தையும் சொல்லப்படும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தியானம் உட்கார இடம், அதாவது மனம் உட்காருகின்ற இடம், ஜாக்கிரத அவஸ்தையில் ஏற்படுகின்ற பதிவு, அதாவது விழிப்பு நிலையில் என்னென்ன பதிவு உங்களுக்கு ஈர்க்கிற மாதிரி பதிவுகள் ஏற்படுதோ. நான் உதாரணத்துக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர், அதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நடந்தாலும் நமக்கு அப்படியே இன்னும் கேட்டாலும் அப்படியே பசுமரத்து அப்படியே இருக்கும். அந்த படிச்சது போனது அதெல்லாம் அந்த மாதிரி எது உங்களை ஈர்த்து இருக்குதோ அதை நீ விஷயங்களாக எடுத்து வைத்து கொள்ளலாம். சரிங்களா? இதெல்லாம் ஓகே. ஒரு கண்டிஷனுங்கிறாரு. எப்படி கண்டிஷன்கிறாரு சுவாமிஜி என்ன சொல்றாரு, இப்படி எதை வேணா பண்ணிக்கலாம், அதாவது நம்ம எதுக்காக ஏங்கணுமோ அது கிடைக்கும் போது கிடைச்ச ஆனந்தம் எதையோ ஒண்ணு, பகலில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன் என்னங்கிறாரு, பகலில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமோ அதுதான் கனவாக வரும். புரிஞ்சுங்களா? பகல்ல நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமோ அது என கனவு பத்தி அவர் சொல்றாரு. கனவுல வருது எடுத்துக்கோ அப்படின்னா, நீ பகல்ல எப்படி வாழ்றையோ அதுதான் என்னவா வரும் உனக்கு, வாழ்கிறோம் அதுதான் கனவில் வரும். ஏன்னா இதுல படிக்க போறோம் புதன்கிழமை கிளாஸ்ல, அதுல வரும் கனவு உலகங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப ஜாகிரத அவஸ்தையில் விழிப்பு நிலையில் எதை எதை கண்டாயோ அதனோட பதிவுகள் தான் தூங்கும் போது அந்த தூங்குற சக்தி தான் என்ன கொடுக்குது, கனவுலகத்தை படைக்குது. அந்த கனவுலகங்கிறது என்னுடைய ஞானம் தான் அங்க கனவுலகமாக காட்சி அளிக்கிறது. அப்போ அந்த இப்போ நம்ம பகல் முழுவதும் தவறா பேசிட்டு தவறா சிந்திச்சுக்கிட்டு கடைசியில ஒரு டெக்னிக் எல்லாம் வச்சிருக்காங்க. பகல் நீ எப்படி வேணா இருந்துக்கோ, எதை வேணா சிந்திச்சுக்கலாம், எப்படி வேணா பேசிக்கலாம். கடைசியில் படுக்கும் போது ராமனை நினைத்து படுக்கிறேன், எந்த அளவுக்கு ஒத்து வரும்? பகல்ல என்ன வேணா பேசிக்கலாம், எப்படி வேணா நினைச்சுக்கலாம், யாரை பத்தி என்ன வேணா பேசிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், எல்லாம் ராஜோகுண தமோ குண வெளிப்பாடு, நோ சத்துவ குண வெளிப்பாடு. எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாமே என்னது, சத்துவ குணம் இல்லாமல் ரஜோகுண தமோ குணத்தினுடைய வெளிப்பாடுகள்ல பேசுறது சாப்பிடுறது எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் படுக்கும் போது ராமனை நினைப்பது. அதுக்கு பிரம்ம யோகானந்த சுவாமிஜி ஒரு வேர்டு போடுறாரு, கடப்பாறையை விழுங்கி விட்டு பெருங்காயம் சாப்பிட்டதற்கு கதையாகிவிடும். கடப்பாறை விழுங்கிட்டு பெருங்காயம் சாப்பிட்ட கதையாகிரும். நான் சொல்லலீங்க, பிரம்ம யோகானந்த சுவாமிஜி சொல்றாரு. அந்த மாதிரி பகல்ல எப்படி வேணா வாழ்ந்துகிட்டு கனவுல ஒரு அசிங்கமான ஒரு கனவு வருது, தவறான அதர்மத்துக்கு உட்பட்டான ஒரு கனவு வருதுன்னு எடுத்து வச்சு அதை தியானம் பண்ணுனா வேலைக்காகாது. புரிஞ்சுங்களா? ஒரு இதெல்லாமே எப்படி இருக்கும், தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை வாழும் பொழுது அண்டலையும் பண்ணிக்கணும். அப்ப நல்ல சிந்தனைகள் சத்துவ குண பிரதானமான மனதில் டாமினன்ட் இருக்கும் போது அப்ப வர்ற கனவுகள் நல்ல விஷயங்கள் வரும், உன் மனதை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள். அதை எடுத்து வச்சு தியானம் பண்ணணும். ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க கனவுல எது வந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம்னா, பகல்ல எப்படி வேணா வாழ்ந்துட்டு, அப்படி அல்ல. அதுதான் அவர் சொல்றாரு, கடப்பாரி முழுங்கிட்டு நான் பெருங்காயம் போட்டு ஜீரணம் பண்ணிக்கிறேங்கிற கதை ஆகிரும், அது வேலைக்காகாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா அடுத்து தூக்கம் பாத்தீங்கன்னா, அந்த தூக்கத்தில் அம்மாவும் கிடையாது. நல்லா யோசனை பாருங்க, தூக்கத்துல எந்த ரோல் பிளேவும் அங்க இருக்காது. அதாவது நான் அம்மாங்கிறது கிடையாது, நான் அப்பாங்கிறது கிடையாது, நான் ஒரு ஏழைங்கிறதும் கிடையாது, நான் ஒரு பணக்காரங்கிறது அங்க கிடையாது, அப்புறம் நான் ஒரு பண்டிதன்கிறது அங்க கிடையாது, அல்லது நான் முட்டாளு மூர்க்கன்கிறது அங்க கிடையாது, நான் புத்தி சக்தி படைத்தவளும் கிடையாது, எனக்கு புத்தி சக்தி இல்லை, எதுவுமே கிடையாது. பாத்தீங்களா? ஆனா என்ன மட்டும் இருக்காங்க தூக்கத்தில், அனுபவம், சுகம். அந்த அனுபவத்தை எந்த அனுபவம் இல்லாத ஒரு அனுபவம் இல்லைங்களா, அது எந்த ஒரு அனுபவம் இல்லாம ஒரு ஆனந்த அனுபவம். அது என்ன பண்ணுதுங்களா, நம்மளுடைய உண்மை சொரூபத்திற்கு நாம் சென்று வருகிறோம். அதுதான் அந்த ஆனந்தம். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய இந்த அபிமான சரீர அபிமானம், சூக்ஷ்ம சரீர ஸ்தூல சரீர காரண சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை நம்ம விடுகிறோம். தூக்கத்தின் போது நமக்கு என்ன, நான் இந்த சரீரம் தெரியுதன், நான் இந்த சூக்ஷ்ம சரீரம் தெரியுதன், இல்ல நான் இந்த காரண சரீர பாப்ப புண்ணியம் அஜ்ஞானம் நமக்கு அஜ்ஞானம் எனக்கு இருக்கிற தெரியுதா, ஏது டோட்டல் அஜ்ஞானம் பிளஸ். அப்ப என்ன நடக்குதுங்கிறாரு, நம்மளுடைய உண்மை சொரூபத்திற்கு சென்று வருகிறோம். அதான் அந்த ஆனந்தம். எப்படி வருது அந்த ஆனந்தம், அதுவும் என்னுடைய சொரூப
ஆனந்தம் அங்கு வெளிப்படுகிறது. உலகத்திலேயே மிக சிறந்த சுகம் தூக்கம். ஏன்னா அங்க வேற எதுவுமே தேவையில்லை. அது டு கெட் தட் ஹாப்பினஸ் வி டோன்ட் நீட் எனிதிங். ஸ்தூல சரீரமோ சூக்ஷ்ம சரீரமோ அதை பார்க்கணும் பண்ணணும் எதுவும் கிடையாது. எந்த அனாத்மா விஷயங்களும் இல்லாத பொழுது இல்லைங்களா, அங்க என்ன கிடையாது, எந்த அனாத்மா விஷயங்களும் இல்லாத போது நான் எப்படி இருக்கிறேன், பூரண சந்தோஷமாக இருக்கிறேன். இதை தியான விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். யார் சொல்றா, பதஞ்சலி. இந்த மாதிரி தியான விஷயங்கள் வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. இது வரைக்கும் அவர் முடிச்சிட்டாரு. அடுத்த 30 எதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப கன்க்ளூட் பண்றாரு. இப்ப 39வது சூத்திரம் வந்துங்க கன்க்ளூஷன் சூத்திரம் சொல்லுவோம். முடிவரை பண்றாரு. யதாபி மத தியானாத்வா யதாபி மத தியானாத்வா யதாபி மத தியானாத்வா அப்படின்னு என்ன மீனிங் மட்டும் சொல்லலாம், விளக்கம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். யதான எப்படி, உங்களுக்கு விரும்பிய அபிமத பொருத்தமான விஷயம், உங்களுக்கு பொருத்தமான உங்களுக்கு விரும்பிய விஷயம் எதா இருந்தாலும் சரி. அபிமதனங்க நமக்கு பொருத்தமானது, நான் விரும்பினது. தியானாத்து நீ தியானம் செய்யலாம். கடைசியா முடிச்சிட்டார். உனக்கு பொருத்தமான உனக்கு விரும்புற விஷயம் எதுவோ அதை நீ தியானம் செய்யலாம். தெரிஞ்சுங்களா? இப்ப என்ன பண்றாரு அவரு, கிவிங் லைசன்ஸ் டு டேக் எனி விஷயம். நீ எதை வேணா எடுத்து வச்சு தியானம் பண்ணு. பதஞ்சலி என்ன பண்றாரு, இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் அப்பதான் உனக்கு மன அமைதி வரும், அதெல்லாம் கிடையாது. சாத்விக விஷயம் தான் முக்கியம். நீங்க எடுத்து வச்சுக்கிற விஷயம் எப்படி இருக்கணும், சாத்விகமான விஷயமா இருக்கும். ஒருத்தர் கொலை பண்ற கனவு வந்தது, அதுக்கு வந்தாங்க நம்ம தியானம் பண்ண முடியும்? சோ ராஜச தாமச விஷயத்தை விட்டு விடணும். சாத்விகமாக என்னென்ன விஷயங்கள் நமக்கு மனதில் தோன்றுச்சோ அதை அறியணும். தெரிஞ்சுக்கலாம்? அப்புறம் தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், யூ மஸ்ட் ஃபீல் ஃப்ரெஷ். அதுதான் கரெக்டான தியானம். இப்போ ஆஃப்டர் தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சோர்வாக இருந்தேன், தலைவலி வந்தது, பசி இல்ல, தூக்கம் இல்ல, ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டா அப்படின்னா நீங்க பண்ண தியானம் தவறு, கண்டுபிடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா, பதஞ்சலி சொல்லி முடிக்கிறாரு. இதனுடைய அடுத்த சூத்திரத்துடைய விளக்கத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.